ஜெரோம் தன் குகையின் வாசலில் அமர்ந்து இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கை வெறித்து பார்த்தான். முன்பு அமைதியும் பசுமையுமாய் இருந்த அந்த இடம் இப்போது மரணத்தின் நிழலால் மூடப்பட்டிருந்தது. வானம் செந்நிறமாக இருந்தது. காற்றில் அழுகிய நாற்றம் வீசியது. இது கடவுளின் கோபமா என்று அவன் முணுமுணுத்தான். அவனுடைய மனைவி எஸ்தர் குகையின் உள்ளே பயத்துடன் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஜெரோம் தூரத்தில் ஒரு சிறு வெளிச்சத்தை கண்டான். ஆபத்தான பாதைகள் வழியாக பல நாட்கள் பயணம் செய்து அவன் ஒரு சிறிய கிறிஸ்தவ சமுதாயத்தை அடைந்தான். அங்கே அவர்கள் விசுவாசத்தையும் அன்பையும் கைவிடாமல் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தார்கள். லூக்கா அந்த சமுதாயத்தின் தலைவர். ஜெரோமை அன்புடன் வரவேற்றார். நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது சகோதரரே, கடவுள் ஒரு புதிய விடியலை கொண்டு வருவார் என்றார் அவர். அந்த சமூகத்தில் ரெபெக்கா என்ற வயதான பெண்மணி இருந்தாள். முன்பு நடந்த பேரழிவில் தன் குடும்பத்தை இழந்தவள். அவளுடைய கனவுகளில் பழைய உலகம் அவளை துரத்தியது. துன்பமும் அழுகையும் நிறைந்த காட்சிகள் அவளை வாட்டின. ஜெரோம் அவளுக்கு ஆறுதல் கூற முயன்றான். ஆனால் அவனுடைய சொந்த கடந்த காலமும் அவனை விட்டு விலகவில்லை. எஸ்தர் மெல்ல மெல்ல தன் பயத்திலிருந்து விடுபடத் தொடங்கினாள். அந்த சமூகத்தில் இருந்த மரியாள் என்ற இளம்பெண் அவளுக்கு தோழியாகவும் ஆறுதலாகவும் இருந்தாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து தோட்டம் போட்டார்கள். எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை விதைத்தார்கள். ஜெரோமுக்கும் எஸ்தருக்கும் இடையே இருந்த அன்பு மீண்டும் துளிர்விடத் தொடங்கியது. சமூகத்தில் சிலர் பழைய உலகத்தின் வழிகளை மறக்க முடியாமல் முணுமுணுக்கத் தொடங்கினர். சாமுவேல் என்ற முரட்டுத்தனமான மனிதன் லூக்காவின் தலைமையை கேள்வி கேட்கத் தொடங்கினான். நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அவன் அடிக்கடி கூறினான். இது சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தியது. ஒரு நாள் இரவு வினோதமான சத்தங்கள் பள்ளத்தாக்கிலிருந்து கேட்டன. ஏதோ கொடிய மிருகங்கள் நெருங்கி வருவதை அவர்கள் உணர்ந்தார்கள். பயம் சமூகத்தை ஆட்கொண்டது. ஜெரோமும் மற்றவர்களும் ஆயுதங்களை ஏந்தி தங்களை தற்காத்து கொள்ள முயன்றார்கள். அந்த இரவு அவர்கள் வாழ்வின் இருண்ட இரவாக இருந்தது. மிருகங்கள் தாக்குதல் நடத்திய போது பெஞ்சமின் என்ற இளைஞன் மற்றவர்களை காப்பாற்ற தன்னையே அர்ப்பணித்தான். அவனுடைய தியாகம் சமூகத்தை உலுக்கியது. துன்பம் அவர்களை ஒன்றிணைத்தது. அதே நேரத்தில் கடவுளின் அன்பையும் தியாகத்தையும் அவர்களுக்கு நினைவூட்டியது. கொடிய மிருகங்களின் தாக்குதலுக்கு பிறகு லூக்கா மீதிக்கான வழியை கண்டறிய முயன்றார். அவர் சாமுவேலையும் மற்றவர்களையும் அழைத்து சமாதானமாக பேசினார். பயமும் கோபமும் நம்மை அழித்துவிடும். நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து மன்னிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். மெல்ல மெல்ல சமூகத்தில் அமைதி திரும்பியது. ஒரு நாள் ரெபெக்கா ஒரு தரிசனம் கண்டாள். பிரகாசமான ஒளி வானிலிருந்து இறங்கி வருவதையும் புதிய எருசலேம் தங்க ஒளியுடன் பூமியில் இறங்குவதையும் அவள் கண்டாள். அந்த தரிசனம் அவளுக்கு மிகுந்த சமாதானத்தையும் நம்பிக்கையும் அளித்தது. அவள் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்தாள். லூக்கா அன்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தினார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும். மன்னிப்பும் கருணையும் புதிய உலகின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்றார் அவர். அவருடைய வார்த்தைகள் அனைவரின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. சாமுவேல் இன்னும் தன் பிடிவாதத்தை விடவில்லை. அவன் ஒரு சிறிய குழுவாக உருவாக்கி லூக்காவின் அதிகாரத்தை எதிர்த்தான். நாம் பலமாக இருக்க வேண்டும், பழைய உலகத்தின் போல் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அனைவரிடம் கூறினான். இது மீண்டும் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. சாமுவேலும் அவனுடைய குழுவும் லூக்காவின் சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். இது சகோதரர்களுக்கு இடையே நடந்த ஒரு துயரமான சண்டையாக இருந்தது. ஜெரோம் சமாதானத்தை நிலைநாட்ட முயன்றான். ஆனால் இரு தரப்பினரும் பிடிவாதமாக இருந்தனர். இறுதியில் சாமுவேல் தோல்வியடைந்து தனிமைப்படுத்தப்பட்டான். லூக்கா சாமுவேலை தேடிச் சென்றார். அவர் அவரிடம் கோபப்படாமல் அன்பையும் மன்னிப்பையும் வழங்கினார். சாமுவேல் தன் தவற்றை உணர்ந்து மனமாறினான். அவனுடன் மக்கள் மீண்டும் இணைந்தனர். மன்னிப்பின் நீதி அவர்கள் அனைவரையும் சுத்தப்படுத்தியது.
நாட்கள் செல்லச் செல்ல அந்த பள்ளத்தாக்கு மீண்டும் பசுமையாகவும் அமைதியாகவும் மாறியது. வானம் தெளிவடைந்தது. புதிய பூக்கள் மலர்ந்தன. அவர்களுடைய துன்பங்கள் மறைந்து சமாதானமும் அன்பும் நிறைந்த ஒரு புதிய யுகம் தொடங்கியது. அவர்கள் கடவுளின் வாக்குறுதியின்படி ஒரு புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் கண்டார்கள். ஜெரோமும் எஸ்தரும் மற்றவர்களும் அந்த புதிய ஏதோனில் அமைதியையும் ஆனந்தத்துடனும் வாழ்ந்தார்கள். அவர்கள் தாங்கள் கடந்த காலத்தின் வழிகளை மறக்கவில்லை. ஆனால் அந்த வழிகள் அவர்களை வலிமையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் மாற்றியிருந்தனர் என்பதை உணர்ந்தார்கள். கடவுள் அவர்கள் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விட்டார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகையும் இராது, துன்பமும் இராது. புதிய எருசலேம் அவர்கள் மத்தியில் இருந்தது.